Okay students, listen, theorem 1.7. Let capital A and capital B, listen the statement carefully. A னு ஒரு matrix, B னு ஒரு matrix. இது ரெண்டுமே non-singular matrix. இது ரெண்டுமே non-singular matrix. So repeatedly I am saying non-singular matrix means the determinant of A is also not equal to 0, not equal to 0, and determinant of B is also not equal to 0. இது ரெண்டுத்துக்குமே சேம் ஆர்டர். இதுவும் 3x3, இதுவும் 3x3, இதுவும் 2x2, இதுவும் 2x2 இருக்கணும். ரெண்டுமே ஒரே ஆர்டர். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சேம் ஆர்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறாங்க, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிடுறாங்க. ப்ராடக்ட் பண்ணால் புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? ஏன்ற மேட்ரிக்ஸும் பின்ற மேட்ரிக்ஸும் பெருக்குனா புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த புதுசாக இருக்கிற மேட்ரிக்ஸும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதுவும் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். we have to prove this. ஏவும் பியும் தான் நான் சிங்குலர் ஆஃப் சேம் ஆர்டர். ஏபி அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர்ற புது மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். வில் ப்ரூவ் தட். அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இதையும் ப்ரூஃப் பண்ணணும். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இந்த இன்வர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பி ஃபஸ்ட்டு வந்துடுது, ஏ பின்னாடி போயிடுது. இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோம், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இது 11th ஸ்டாண்டர்டில் நம்ம இது பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே இன்வர்ஸை எடுத்துகிட்டு வரும்போதும் இது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ரிவர்சல் law of inverse. Reversal law of inverse. State and prove the reversal law of inverse. Reversal law of transpose, அந்த transpose போட்டு எழுதுறோம்ல, அது reversal law of transpose. இது reversal law of inverse அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கலாம். இந்த பார்ட்டை பற்றி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை ப்ரூஃப் பண்ணலாம். கவனி, லிசன். A and B are non-singular matrices. Okay, so this is given in the question. A and B are the non-singular matrices. So non-singular matrices na adukku enna artham? Determinant of A is not equal to 0. Am I right? Determinant of A is not equal to 0 and determinant of B is also not equal to 0. That is the meaning of non-singular matrix. Okay, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? Determinant AB இது வந்து non-singular matrixனு ப்ரூஃப் பண்ணணும். ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம் இதை. கவனி, we have to prove that AB, the product AB is also non-singular. So இது non-singularனு ப்ரூஃப் பண்ணா என்ன செய்யணும்? determinant of AB வந்து not equal to 0 னு ப்ரூஃப் பண்ணணும். ஆமாம், அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அது not equal to 0 னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, determinant of AB equal to determinant of AB. திடீர்னு இப்படி ஆரம்பிக்கிறீங்களே, determinant of AB தான் not equal to 0 னு ப்ரூஃப் பண்ணணும். determinant of AB நம்ம determinant of A into determinant of B னு எழுதலாம். இதுக்கும் 11th ஸ்டாண்டர்டில் சம் போட்டிருக்கோம். determinant of A into determinant of B னு determinant தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். this is not modulus determinant. See, since determinant of A not equal to 0, determinant of B not equal to 0. இது ரெண்டுத்தையும் பெருக்கினா தான் இதுக்கு ஆன்சர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். இது வந்து நம்பர், இட்ஸ் நாட் எ மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ, இது வந்து ஒரு வேல்யூ. இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கினா தான் இதுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதில் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே ஜீரோவாக இருந்தால் தான் இது ஜீரோவாக ஆகும். இதுவும் ஜீரோ கிடையாது, நாம் முன்னாடியே சொல்லியாச்சு. இதுவும் ஜீரோ கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுவும் ஜீரோ இல்லை, இதுவும் ஜீரோ இல்லைன்னா therefore determinant of ABயும் வந்து ஜீரோவாக இருக்க சான்ஸே இல்லை. there is no chance. So this implies AB is also non-singular.
non-singular. AB is also non-singular. So this is the first part. இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து AB the whole inverse equal to reversal B inverse A inverse. அதை ப்ரூஃப் பண்ணணும். இதை நான் வந்து வேர்டிங்ஸில் எழுதி காமிக்கிறேன், கவனிங்களேன். Inverse of AB is B inverse A inverse. இந்த ஈஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே நடுவில் ஈக்குவல் இருக்கு. இன்வர்ஸ் ஆஃப் ஏபி, இன்வர்ஸ் ஆஃப் ஏபினா அதனுடைய நோட்டேஷன் அது ஏபி த ஹோல் இன்வர்ஸ், ஏபி த ஹோல் இன்வர்ஸ். அப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரி, நல்லா கவனிங்க. இது ரெண்டும் இதோடைய இன்வர்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கவனி நல்லா, we have to prove the inverse of AB is B inverse A inverse. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். B inverse A inverse. அதை தான் கொஷினில் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஏபிக்கு மேலே இன்வர்ஸ் போட்டு அதை வந்து ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதனுடைய இன்வர்ஸ் இதுதான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்படி ப்ரூஃப் பண்ணால் போதுமா பாருங்கள். ஏபியையும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அதை இப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் இதை அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அதை ஃபஸ்ட்டு எழுதி ஏபி அப்புறம் எழுதி இதை ரெண்டுத்தையும் பெருக்கனா இதனுடைய இன்வர்ஸ் இதனுடைய இன்வர்ஸ் இது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கனா என்ன வரணும்? ஐ வரணும். இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த பார்ட்டில் தான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இதனுடைய ஏபியோடைய இன்வர்ஸ் இதுதான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதை ரெண்டுத்தையும் மாற்றி பெருனிப்போ 2 உடைய இன்வர்ஸ் 1/2 தான் ப்ரூஃப் பண்ணால் என்ன செய்யணும்? 2 உடைய இன்வர்ஸ் வந்து 1/2. லிசன் கேர்ஃபுல்லி. இன்வர்ஸ் ஆஃப் 2 இஸ் 1/2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் இப்படி பெருக்கினாலும் ஐ ஷுட் கெட் திஸ் ஐடென்டி எலமெண்ட். அதே தான் இதனுடைய இன்வர்ஸ் இதுதான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதை ரெண்டுத்தையும் மாற்றி பெருக்கினா ஐ ஷுட் கெட் தட் ஐ. ஸோ இதை தான் நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏபி into B inverse A inverse equal to. So இது என்ன செய்றீங்க? இந்த பிராக்கெட்டை இங்கே மாற்றி எழுதிக்கோங்க. I will write A B B inverse A inverse இப்படி எழுதிக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் அதனுடைய இன்வர்ஸ் அதை ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா you will get I. ஐடென்டி எலமெண்ட் இன்டு ஏ இன்வர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஐயை இது கூட மல்டிப்ளிகேஷன் சரி இப்படி ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஐ கூட எதை பெருக்கினாலும் வில் கெட் தி சேம் ஐ இன்டு ஏ இன்வர்ஸ். அப்புறம் ஏவையும் அதனுடைய இன்வர்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஐ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ ஐ வில் நேம் தி as 1. இதே மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் AB. ஓகே, ஐ வில் புட் த பிராக்கெட் ஹியர். ஓகே, B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் A இன்டு B. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இதனுடைய இன்வர்ஸ் கண்ணுது. அப்போது B இன்வர்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் I இன்டு B. ஐயையும் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஐ கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் பிஏ தான் வரப்போகுது. ஐ கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் அதே மேட்ரிக்ஸே ஆன்சராக வரும். அப்புறம் பியையும் அதனுடைய இன்வர்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஐ. ஸோ இதுக்கும் ஐனே ஆன்சர் வருது, இதுக்கும் ஐனே ஆன்சர் வருது. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போது therefore inverse of AB, listen carefully, inverse of AB இதனுடைய இன்வர்ஸ் இதுதான்.
inverse of AB is B inverse A inverse. That is, இப்போ நான் மேத்தமெட்டிக்கலாக எழுதி காட்டுறேன். இது என்ன செஞ்சிடுறீங்க, AB the whole inverse is இருக்க வேண்டிய இடத்துல equal to B inverse A inverse. So this is a reversal law. இந்த reversal lawல வந்து A and B are non-singular matrix. AB a non-singular matrix னு ப்ரூஃப் பண்றீங்க. AB a non-singular matrix னு ப்ரூஃப் பண்ண பிறகு தான் AB க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இது non-singular matrix-ஆ இருக்கும்போது தான் இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப AB the whole inverse equal to B inverse A inverse. ஓகே, ஸோ இதுக்கும் எக்ஸசைஸ் பார்ட்டில் இதுக்கு சம் இருக்கு. இந்த தேரத்தையும் படித்து எழுதி பார்த்துருங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தி ரிவர்சல் லா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.